அதிகம் என கூறப்படுகிறது. மேலும் முதலாவது இரண்டாவது கணவர்களிடமிருந்து பிரிந்து மூன்றாவது கணவர் முருகன் என்பவருடன் வாழ்ந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. மூன்றாவது கணவன் முருகனோ அப்பா அப்பா என அன்போடு அழைத்த மகளையே பாலியல் வன்முறை செய்ததாக பகீர் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதாவது மனைவியின் முந்தைய கணவருக்கு பிறந்த குழந்தையிடம் பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட மூன்றாவது கணவன் அடுத்தடுத்து 40 வயதிலிருந்து 60 வயதுக்கு மேற்பட்ட 13க்கும் மேற்பட்ட வல்லூரன்களுக்கு அனுப்பி வைத்து பணம் சம்பாதித்த அதிர்ச்சி தகவலும் வெளியாகி உள்ளது. மேலும் வல்லூரன்களின் வீடுகளுக்கு அனுப்பியதோடு மதுராந்தகத்தில் உள்ள ஒரு லாட்ஜை புக் செய்து வழக்கமாக அங்கே மாணவியை அனுப்பியதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனால் உடல் வலியாலும் மனவலியாலும் 10ஆம் வகுப்பு மாணவி கடுமையான துன்பத்துக்கு ஆளானதாக கூறப்படுகிறது. மேலும் இப்படிப்பட்ட கொடூர தாய் தகப்பனிடமிருந்து தப்பிக்க அரசு பள்ளியின் விடுதியிலேயே தங்கிய மாணவியை லீவு நாட்களிலாவது வந்து செல் என அந்த கொடூர பெற்றோர் பாலியல் ரீதியாக டார்ச்சர் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளான மாணவி தனது பள்ளி ஆசிரியர்களிடம் விஷயத்தை சொல்லி கதறி அழுதுள்ளார். இதனைத் தொடர்ந்து சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் 1098க்கு புகார் தெரிவிக்க மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் தலைமையிலான குழு மாணவிக்கு தைரியம் மற்றும் ஆறுதல் கூறி போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர்.